இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுப்பா, என்ன வேணும்? அங்கிள், ஒரு பெரிய உதவி பண்ணணும். உங்களால தான் அதை பண்ண முடியும். உதவியா? நானா? நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட. அங்கிள், அடுத்தவங்கள நம்பி நம்பி என் கையில இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தான் இப்ப நடுத்தெருவில் நிக்கிறேன். பாவத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் நான் வரணுமா? அங்கிள், இது எங்க அம்மாவோட கடைசி ஆசை அங்கிள். தயவு செஞ்சு வாங்க அங்கிள். உங்க நல்ல மனசு எங்களுக்கு தெரியும் அங்கிள். நீங்க வருவீங்க. அந்த மனசு தானே எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டீங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன் பொண்ணு கல்யாணத்தை சந்தோஷமா நடத்து. எந்த சூழ்நிலையில கேட்டாலும் என் புருஷன் வாங்காத பணத்தை என்னால தர முடியாதுங்க. வாங்க அங்கிள், எங்க அம்மாவோட கடைசி ஆசை அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். எழுந்துரு, போ. நீங்க வருவீங்கன்னு நம்புறேன் அங்கிள். என்ன அங்கிள், இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வரதுக்கு யோசிக்கிறீங்க? உள்ள வந்து அம்மா ஒரு வாட்டி பாருங்க அங்கிள். இங்க பாருப்பா, உங்க மேல கோவம் வருத்தம் இருந்ததெல்லாம் நிஜம்தான். ஆனா அது எதுவுமே இப்ப எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அதனால உங்க அம்மா கிட்ட நீயே போய் சொல்லிடு. அதுவும் இல்லாம இந்த நிலைமையில அவங்கள பார்க்க கஷ்டமா இருக்கு. நான் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அங்கிள். உங்ககிட்ட பேசியாச்சு, நீங்க மன்னிச்சிட்டீங்க. நீங்க ஊர்ல இல்லைன்னு, நேர்ல வர முடியாதுன்னு பொய் சொல்லி கூட பார்த்துட்டேன் அங்கிள். ஆனா அம்மா உங்களை பார்த்தே ஆகணும்னு விடாப்பிடியா இருக்காங்க அங்கிள். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தானே ஆதரவா நிக்கணும். என்னம்மா நீ? என் நண்பனோட பிள்ளைக்கு எல்லாத்துலயும் கூட நிக்கிறது என்னோட கடமைமா. அண்ணா, நீங்க எங்களை ஒன்னும் வெறுத்துடலையே. என்னம்மா பேசுற நீ? இந்த பாரு, எப்ப நீ நடந்ததுக்கு வருத்தப்பட்டியோ அப்பவே நமக்குள்ள இருந்த எல்லா மனஸ்தாபமும் விட்டு போச்சுமா. ரொம்ப என்னடா? அம்மா, அம்மா. நீ சொல்றது சரிதான் மார்க்கு. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பணம் கொடுக்கும் போது மட்டும் அந்த பணம் திருப்பி வராதுன்னு நினைச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், பின்னாடி அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. திருப்பி கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கடைசி வரைக்கும் இருக்கும்ல, அதுவே போதும். அப்படி நினைச்சுக்க வேண்டியதானே மார்க்கு. என்னப்பா இது? அங்கிள், நீங்க கொடுத்த பணம் தான் அங்கிள். இது வட்டியோட சேர்த்ததுல இருக்கு. என்னப்பா இது? இந்த பார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீயே வச்சுக்க. கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும். இல்ல அங்கிள், அம்மா என்கிட்ட கடைசியா சொன்ன விஷயம் இதுதான். எப்படியாவது இந்த காசை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அந்த வாக்கை நான் காப்பாத்தணும் அங்கிள். அந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சு நான் அப்பவே மனசளவுல தயாராயிட்டேன்பா. நீ வளர்ற பையன், உனக்கு நிச்சயமா அந்த பணம் தேவைப்படும். நீயே வச்சுக்கப்பா. இல்ல அங்கிள், நாங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். நானும் இப்ப நல்ல வேலையில இருக்கேன். இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம்.
தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அங்கிள். ம்ஹும். மார்க்கு இன்னும் என்ன யோசிக்கிற? அந்த பணத்தை நம்ம மனோகரனை திருப்பி கொடுக்குறதா நினச்சிக்கப்பா, வாங்கிக்கோ. டேய் நீலா, அந்த மனோகரனே இப்ப இல்லடா. இப்போ போய் எதுக்குடா அந்த பணம்? என்னதான் இருந்தாலும் அது உன்னோட பணம் தானே மார்க்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நிச்சயமா அது வீண் போகாது. அது உனக்கு தான் வந்து சேரும், வாங்கிக்க. ஆமா அங்கிள், இந்த பணத்தை நீங்க வாங்கினாதான் எங்களை மன்னிச்சிட்டதான் நான் நம்புவேன். அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இந்த ஆள் எதுக்கு இவ்ளோ ஸ்லோவா இறங்குறான்? இன்னைக்கு யார் தலையை போட்டு உருட்ட போறான்னு தெரியலையே. டேய் டேய் வட்டிக்காரா, டேய் கடங்காரா, டேய் தண்டல்காரா, வெளியே வாடா. ஏங்க என்னங்க இது? ஏன் சீதா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சும்மா இருங்க. வட்டிக்கு விடுறவன் வட்டிக்காரன் தானே? இங்க பாருங்க, நீ வட்டிக்காரன் சட்டிக்காரன் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. ஆனா பணத்தை கரெக்டா எண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். நாளைக்கு தந்துடுறேன்டா. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு தரதுன்னா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? டேய், நாளைக்கு நான் தர்றேன்னு சொன்னது வட்டி கிடையாது, மொத்த பணத்தையும் தான். நாளைக்கு காலையில 11 மணிக்கு உன்னோட 7.5 லட்சம் ரெடியா இருக்கும். தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போய்கிட்டே இரு.